அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் உதயநிதியை காட்டி கொடுத்த செந்தில் பாலாஜி அலரும் திமுக, இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாயிருக்கு. சொன்னது பார்த்தோன்னா இப்போ தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு தான் பார்த்தோன்னா தமிழகத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லையா. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 3 நாட்களாகவே திமுகவுடைய ஆட்சியில் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா திமுகவுடைய டாஸ்மாக் உடைய அலுவலகத்திலும் அதே மாதிரி டாஸ்மாக் உடைய நிறுவனத்திலும் அதிரடியாக முதல் முறையாக நடந்த ரைடின் அடிப்படையில் இப்போ பார்த்தோன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் முக்கிய புள்ளியாக அதே மாதிரி எம்பி ஜெகத் ரக்ஷன் அவர்களும் பார்த்தோன்னா இதில் சிக்கியிருந்தார். இவர்கள் சம்மந்தப்பட்ட நிறுவனங்களிலும் ரைடுகளும் நடந்தது. அதே மாதிரி பார்த்தோன்னா ஒப்பந்ததாரர்கள் இதே மாதிரி டாஸ்மாக் உடைய அலுவலகம் பார்த்தீங்கன்னா ரைடுகள் நடந்தது. இந்த ரைடின் அடிப்படையில் இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பணங்களும் நிறைய ஆவணங்களும் சிக்கிய சம்பவத்தின் அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா அதிரடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் காட்டி கொடுத்ததாக இப்போ தகவல் வெளியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு செல்ல போகிறாரு திமுக பெரும் அதிர்ச்சியில் இருந்திருந்தாலுமே இப்போ அவர் உண்மைகளை ஒப்புக்கொண்டார் அப்படின்னா திமுகவுடைய கதையே காலியாகக்கூடிய அளவுக்கு தான் இப்போ நடந்திருக்கு. இந்த நிலையில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்களை பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் காட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னு மாதிரி செய்தி வெளியாக இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வரலாற்றிலே முதல் முறையாக தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் உடைய நிறுவனத்தில் அதிரடியாக ரைடிகள் நடந்தது. அதில் உயர் அதிகாரியாக இருந்த ஒருவரும் பார்த்தீங்கன்னா அதிரடியாக செந்தில் பாலாஜியுடைய தம்பி ஒளிக அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கோச்சம் எழுப்பி அங்கே பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் அவர் பேசியிருந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. அடுத்த மறுநாளே அவர் பார்த்தீங்கன்னா திடீர்னு மரணம் அடைந்த சம்பவம் இந்த நிறுவனத்தில் ஒரு மிகப்பெரிய சம்பவமாகவே மாறி இருந்தது. இந்த நிலையிலும் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்காட்டி அவங்கள பார்த்தீங்கன்னா இந்த வேலைகள் அனைத்துமே செய்ய வச்சுருக்காங்க. இருந்தாலுமே இந்த பணங்கள் அனைத்துமே எங்கே சென்று இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் இப்போ திகார் சிறையில் தான் அடைக்கப்பட்டு இருக்காரு. இவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வசமாக சிக்கியிருக்காரு. பார்த்தோன்னா இதுக்கு மேலே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கட்டம் முடிந்தது. திமுகவில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் செந்தில் பாலாஜியை வைத்து நிறைய பணங்களை ஆட்டை போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ தகவல் வெளியாகி வந்திருக்கக்கூடிய நிலையில் இப்போ வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காகவே நிறைய பணங்களை பதுக்குது அப்படின்ற மாதிரி தான் நிறைய மக்களிடையே புகார் எழுந்திருக்கு. இருந்தாலுமே திமுகவுடைய தலைமையகம் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.